ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதி அற்புதம் வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதே மாதிரி செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிறது. இவ்வாறாக பல்வேறு நன்மைகளை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 19ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. அதே 19ஆம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக மாற்றம் அமைந்திருக்கையில் கடகராசியினரை பொறுத்த வரைக்கும் இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபடவே மாட்டீங்க. இந்த காலகட்டம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி பகவான் அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கு. எதை பேசினாலும் சரிங்க, வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொருள் சேர்க்கை உண்டாகும். சிற்றின்ப செலவுகள் இந்த காலத்தில் அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் செலவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பண தட்டுப்பாடு, பண திண்டாட்டத்தை, பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால் சிற்றின்ப செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்ய வருவாங்க. பண வரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதுவும் உங்களுடைய செலவினங்களை பொறுத்து அமையுங்க. அதே மாதிரி மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் வீண்படி அதிகமாக ஏற்படும். நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. சும்மா அந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்த்துருப்பீங்க. இல்லை அந்த இடத்துல தானாகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருந்ததற்காகவே உங்களுக்கு உங்கள் மேலே அந்த பழி விழ ஆரம்பிச்சிடும். சும்மா இருந்ததற்காகவே கூட உங்கள் மேலே பழி விழ ஆரம்பிக்கும் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். முக்கியமாக யாருடைய விஷயத்துலையுமே தலையிடவே வேண்டாம். மற்றவர்களுடன் சண்டை போடுறாங்க, கருத்து வேறுபாடு ஆகுது அப்படின்னா அவங்க பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனையாகவும் வரலாம். அதனால் அந்த இடத்த விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. ஏதேனும் விவாதங்கள் வாக்குவாதம் அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு விலகி செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான்
நீங்கள் போய் அவங்களுக்கு கருத்து சொல்கிறீங்க, இல்லை அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டு அதற்கேற்றவாறு நீங்கள் ஏதாவது ஆலோசனைகளை வழங்குறீங்க, இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதத்தை தடுக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதிரி செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது வீண் பழியை நீங்கள் சுமக்க நேரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருக்காவது சண்டை நடந்தால் அந்த இடத்துல கூட நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை யாராவது கேட்டால் கூட நீங்கள் வந்து பெரும்பாலும் கருத்துக்கள் சொல்லாதீங்க. உங்களுடைய விருப்பம் என்னவோ அதைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எதையோ சொல்ல போய் அவங்க அதை எதையோ வேறு மாதிரி புரிந்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அந்தபடி உங்கள் மேலே விடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கொஞ்சம் மெத்தனமாக தாங்க இருக்கும். வழக்கத்தை விட இந்த காலத்தில் வந்து தொழிலோ உங்களுடைய வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக மெத்தனமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அதுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதீத அளவில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். அப்படி போடக்கூடிய பட்சத்தில் உங்களால் உங்களுடைய லாபத்தை வந்து எடுக்கலாம், ஓரளவுக்கு எடுக்கலாமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு 100% நம்ப வேண்டாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு அதில் கொடுக்குறீங்களோ அதற்கு நிகரான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். ஆனால் அது எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை, எந்த ஒரு இதுவும் பண்ணலை, நான் கடின உழைப்பெல்லாம் போடலை, ஏதோ நான் வந்தேன் செஞ்சேன் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர, உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய வேலைக்கும் திருப்தி தர வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். அதீத லாபம் எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சலை நீங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணியிடத்தில் இருக்கீங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். அதுவும் உத்தியோகம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சிலருக்கு வேலை பலுவும் சற்று கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பயணத்தை மேற்கொள்கிறீங்களா, அந்த பயணத்திற்கு முன்பாக நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதற்கான திட்டமிடலை இடுங்க. அதற்கான முன்கூட்டியே ஒரு திட்டவட்டம் எல்லாமே நீங்கள் செய்து கொண்டீங்க அப்படின்னா அலைச்சலை வந்து பெரும்பாலும் உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வேலை பளு இருக்குது, வேலை சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வேலைகளை வந்து சரியாக திட்டமிட்டு ஒரு டேபிள் காலம், அதாவது வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஒரு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வந்து டைம் டேபிள் மாதிரி ஏதாச்சும் போட்டு அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து அதுக்கு அந்த டைம் பிரகாரம் வந்து இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த நேரத்துக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் கூட செயல்படுங்க. இது திட்டமிடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பல வகைகளில் வந்து உங்களுடைய வேலையை வந்து சுலபமாக்கும், அலைச்சலை குறைக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு செயல்பட பாருங்கள், சிந்தித்து செயலாற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலகத்தில் வந்து யாரை பற்றியும் யார்கிட்டையும் புறம் பேசாமல் இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு. ஏன்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், யாரை பற்றியாவது நீங்கள் எதையாவது பேசுகிறீங்க, சொல்கிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கனவுல கூட நீங்கள் மறக்கக்கூடாது. அதிலும் உங்களுடைய பணி இடத்துல, குறிப்பாக பணி இடத்துல யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் புறம் பேசவே பேசாதீங்க. உங்ககிட்ட அவங்க வந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுவாங்க, நீங்களும் அதுக்கு தகுந்தவாறு ஏதாவது கருத்துக்களை சொல்லுவீங்க. ஆனால் முழுப்பழி உங்கள் மேலே விழும். அந்த இடத்துல உங்ககிட்ட சொன்னவங்க அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஆனால் மாட்டிக்கொள்வது நீங்களாக இருப்பீங்க. அதனால் இந்த காலத்தில் யாரை பற்றியும் யார்கிட்டையும் குறிப்பாக பணியிடத்தில்
புறம் பேசுகிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது அவசியமாகிறதுங்க. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் பேச்சு குறைத்து கொள்ளுங்க. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கலாம். அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு அப்புறமா முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம், திங்கள் தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வாருங்க. அனைத்துமே சுபிட்சமாக நடந்து முடியும்.